அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்பகமான ஏஐ தொழில்நுட்பம் அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏஐ மாநாடு அப்படிங்கிறது நமக்கு முதல் உலகளாவிய ஏஐ மாநாடு அப்படிங்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை இந்தியா தான் வந்து சேர் பண்ணுறாங்க. சேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். சரிங்களா? ஸோ அதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவும் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பொதுவாகவே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். என்ன கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழக்க நேரிடும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த இடத்துல மாறுபட்ட ஒரு கருத்தை நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்டாரிக்கலி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து புதுசா வந்துட்டே தான் இருக்கு. டெக்னாலஜிஸ் வர வர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்புகள் பெருசா இழந்த மாதிரி கிடையாது. அந்த புது டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுன்னா, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போ ஏஐ வரனால ஏஐ ரிலேட்டடா ஸ்டடி பண்ணக்கூடிய ஏஐ சர்ச் அண்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசா ஒரு ஜாப்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகுது. ஜாப்ஸ் எங்கேயுமே லாஸ் ஆகலை அப்படிங்கிற சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான புது டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சுன்னா நமக்கு புதுசா ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து ஸ்கில் அப்டேட் பண்ணணும், ரீஸ்கில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒரு முக்கியமான கண்ணோட்டமாக இருக்கு. ஓகேங்களா? வித்தியாசமான கண்ணோட்டமாக இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழகத்தில் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் ஆகஸ்ட் 15, 2024 அப்ப நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? பொங்கல்ல இருந்து இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னமும் நடைமுறைக்கு வராம தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 முதல்வர் மருந்தகங்கள் இந்த ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து மலிவு விலையில கொடுக்கறதுக்காக கொண்டு வர போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா எவ்வளவு மானியம் வழங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும். சரிங்களா? அதுல 1.5 லேக் அமௌண்டா நம்ம கையில கொடுத்துருவாங்க. மீதி 1.5 லேக் பார்த்தோம்னா நமக்கு மெடிசின்ஸா வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம். சரியா? சீக்கிரமே வந்து தொடங்கி வைக்க போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீரெய்து மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலயமா உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வினைத்திட்பமானது அந்த நாட்டினுடைய அரசராலுமே மதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 665 அதிகாரம் வினைத்திட்பம். சரிங்களா? ஸோ மற்றபடி இன்றைய செய்திகளில் பார்த்தோம்னா பெரிய அளவு செய்திகள் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.